ஈஸ்வரி சித்ரா கிட்ட இந்த மாதிரி நான் இப்போ மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய பணத்தை இப்பவே கொடுத்தாகணும்னு கொஞ்சம் மிரட்டிட்டு வரேன்னு சொல்ல, சித்ராவும் நீலாம் மிரட்டினா அவங்க உங்ககிட்ட பைசா கொடுத்துருவாங்களா என்னன்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும் அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை அவங்க மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுக்கலனா என்னால் என்ன பண்ண முடியுன்றத அவங்களுக்கு காட்டிட்டு நான் வரும்போது பணத்தோட வரேன். ஏன்னா இப்போவே அவங்களுக்கு நான் எப்படிப்பட்டவன்றதை காட்டினாதான் கல்யாணத்துக்கு அப்புறமா நான் நினச்சது எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு ரொம்பவே தெம்பாவும் கெத்தாவும் அங்கேருந்து கிளம்பி கருப்பசாமி வீட்டுக்கு போக, ஆனால் அங்கேயோ கருப்பசாமி அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களா ஆக போகிறோம், ஆனதுக்கப்புறமா இந்த ஊரையே நான் கலக்க போகிறேன்னு சொல்ல, ஆனால் அதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் இருந்தாலும் இப்போது ஈஸ்வரின்னு ஒருத்தங்க வேற உங்ககிட்ட பணம் கேட்டு மிரட்டிட்டு இருந்ததா சொன்னீங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறமாவும் அவங்க அப்படி பண்ணுவாங்களா? அப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அதுக்கு கருப்பசாமியும் நான் இப்போவே அவங்க பேச்ச எதையுமே கேட்க போகிறதில்ல, அவங்களுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குன்றதையும் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். நான் எப்படிப்பட்டவன்றது அந்த ஈஸ்வரிக்கு தெரியல. அதனால தான் அவள் என்னை மிரட்டிட்டு நான் பயந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. வரட்டும், எப்படி இருந்தாலும் பணம் கேட்டீங்க வருவாள்ல, அப்போ நான் யாருன்றதை காட்டுறேன். ஏன்னா இந்த கல்யாணம் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம பையனுக்குமே ரொம்பவே முக்கியமானது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை, அவனுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. ஏன்னா அவனுக்கு தான் ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம் இருக்கே. எல்லா நேரமும் பொண்ணுங்க லாட்ஜுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவனுக்கு இந்த கல்யாணம் ஒன்று தான் சரியான வழியாக இருக்கும். அவனும் திருந்துவான், அதே சமயத்தில் நானும் பெரிய கோடீஸ்வரனா ஆவேன்னு அவங்க ஆல்ரெடி ஃப்யூச்சரில் தீட்டி வச்சிருக்க ஒட்டுமொத்த பிளானையுமே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிரிக்கிறதுலேருந்தே அவங்க குடும்பம் எவ்வளோ மோசமானதுன்றத கரெக்டாக கருப்பசாமியை பார்த்து பணம் கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்த ஈஸ்வரி கேட்டுட்டு அதிர்ச்சியில் உறிஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மனசுக்குள்ள, ச்சே நம்ம கண்மணிக்கு எப்படியும் கல்யாணம் ஆகிடும், அவள் லைஃப் செட்டில் ஆனாலும் நமக்கும் நம்ம ஏதாவது பண்ணிக்கலான்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு திட்டத்தையே போட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆளுங்கள்லாம் எனக்கு நான் நினச்ச மாதிரி பணத்தையும் தர வாய்ப்பு இல்லை. அதே சமயம் கண்மணியோட வாழ்க்கையும் வீணாக போயிடும். ஏன்னா அவனோட பையனும் நல்லவன் இல்லைன்னு அவனே அவன் வாயால் சொல்லிட்டு இருக்கான்னு உடனடியே இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட இந்த உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை இப்போவே நிறுத்தியாகணும்னு அங்கேருந்து கிளம்பி போகலான்னு போக, ஆனால் திடீர்னு அவங்க பின்னாடி திரும்பி போகிறத லைட்டாக அந்த பக்கம் வந்த அந்த கருப்பசாமியோட அடியாளுமே பார்த்துட்டு, அண்ணே இங்கே பாருங்கண்ணே, இவங்க திடீர்னு ஓடி போகிறாங்கன்னு சொல்ல, இதை பார்த்த கருப்பசாமியும் என்ன நம்மளை பார்த்து பணம் வாங்குறதா வந்திருப்பாங்க, ஆனால் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போகிறாங்கன்னா எதுக்காக அப்படி இருக்கும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட ஒய்ஃபும், எங்க ஒருவேளை நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை அந்த பொம்பளை கேட்டுருச்சோ, ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அடியாட்கள்கிட்ட, டே போங்கடா சீக்கிரமா போயிட்டு அந்த பொம்பளைய இழுத்துட்டு வாங்க, அதுவும் யாருக்கும் தெரியாம அவளை கடத்திட்டு வாங்கன்னு சொல்ல, உடனடியா அவங்களோட அடியாட்கள்ல 4-5 பேரு ஈஸ்வரிய துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்ச ஈஸ்வரியும் பயத்துல எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்க, கரெக்டா எதில் தான் தமிழ்ச்செல்வி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு குழப்பத்தோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஈஸ்வரி உடனடியாக தமிழ்கிட்டையாவது நம்ம ஹெல்ப் கேட்கலான்னு அவங்க மற்ற பகை எல்லாத்தையுமே மறந்து தமிழ்ச்செல்வி கிட்ட ஓடி போக, இதை அடியாட்கள் பார்த்துட்டு ஒரு வழியா அவங்க தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்கள கடத்தி தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனாலும் ஏதோ குரல் கேட்குதுன்னு திரும்பி பார்த்த தமிழ்ச்செல்வியும் ஏதோ ஈஸ்வரி இங்கே வந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணதான் செய்கிறாங்க. ஏன்னா ஈஸ்வரியே அந்த ஆளுங்க கடத்துறதுக்கு முன்னாடி தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு தான் தமிழ்ச்செல்வி கிட்ட ஓடி வந்திருப்பாங்க. அதனால தான் தமிழுக்கு அந்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் அங்கே ஈஸ்வரி இல்லாத விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிய வருது. அதுவும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஈஸ்வரியை காணுன்றதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு இந்த விஷயத்தை சேதுக்கிட்ட சொல்ல, சேதுவும் நீ எங்க வச்சு அவங்களோட குரல் கேட்டதா நினைச்சேன்னு கேட்க, உடனே ஈஸ்வரியே கரெக்டா அந்த ஆளுங்களால கடத்தப்பட்ட இடத்துக்கே தமிழ் சேதுவை கூட்டிட்டு போக, சேதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கணும், ஒருவேளை இங்க இருக்க கருப்பசாமியை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்களோன்னு கரெக்டாக அவங்களுக்கு கருப்பசாமி மேலே தான் டவுட் படுது. அதனால அவங்க தமிழை கூட்டிட்டு கருப்பசாமியோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. பட் இந்த பக்கம் அடியாட்கள் ஈஸ்வரியை கருப்பசாமி வீட்டில் இருக்க ஒரு ஸ்டோர் ரூமில் தான் கட்டி வச்சுருக்காங்க. கருப்பசாமியும் ஈஸ்வரி கிட்ட வில்லத்தனமாக மிரட்டிக்கிட்டு இருக்க. ஆனால் ஈஸ்வரியும், இங்கே பாரியா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கு மரியாதையா என் கட்டி எல்லாத்தையுமே அவுத்து விட்டுரு, இது ஏன்னா ஒரு வேளை ராஜாங்கத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கன்னு
இருக்குன்னு மிரட்டிக்கிட்டு இருக்க. ஆனா கருப்பசாமியும் ஈஸ்வரி கிட்ட வெள்ளத்தனமா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கருப்பசாமியோட ஒய்ஃப் அவசர அவசரமா ஓடி வந்து இந்த மாதிரி தமிழும் சேதுவும் அங்க வந்திருக்க விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு ஈஸ்வரி கண்டிப்பா தமிழும் சேதுவும் தன்னை காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையோட உட்காந்துருக்க. ஆனா கருப்பசாமியும் ரொம்பவே மனசுக்குள்ள பதட்டமா இருந்தாலும் வெளியே அது எதையுமே காட்டிக்காம அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. ஸோ கைஸ், சேது எப்படியாவது ஈஸ்வரி இங்கே தான் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு கருப்பசாமியும் அவங்களோட குடும்பமும் எவ்வளோ மோசமானவங்கன்றத தெரிஞ்சுப்பாங்களா? அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சேது என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்னென்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க.